உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 6/4/2025 முதல் 12/4/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராம நவமி. எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீராமரோட படம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். ராமராஜ்யம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ரீராம நவமியில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுமா தான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கட்டாயம் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீராமரோட படம் வச்சு அது ரொம்ப விசேஷம். அதே போல் திருவோண நட்சத்திரக்காரங்களும் ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 நட்சத்திரக்காரங்கள் ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணிங்களா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். அதை உணர்ந்துக்கோங்க. இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் நட்சத்திர சிம்பிள் சொல்கிறது வில்லு அம்பு வரும். புனர்பூசத்துக்கு வில்லு, திருவோணத்துக்கு அம்பு. வில்லு அம்பு சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றி. ஓகேவா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இவர்கிட்ட தான் வில்லு அம்பு ரெண்டுமே இருக்கும். அவரை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள தருவார். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சேலத்தில் இருக்கிறவங்க அயோத்திய பட்டணத்தில் பட்டாபிஷேக ராமர் இருக்கிறாரு, வழிபாடு பண்ணுங்கள். நல்லதுகள் நடக்கும். அரசியலில் பெரிய பதவிக்கு வேணும்னு ஆசைப்படுறவங்க பட்டாபிஷேக ராமரை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். 8/4/2025 செவ்வாய்க்கிழமை ஏகாதசி. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அவல் பாயசம் செஞ்சு தானம் பண்ணுங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். மாற்றத்தை உணர்வீங்க. 10/4/2025 வியாழக்கிழமை பிரதோஷம். நந்தீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானமாக கொடுங்க. 11/4/2025 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். எல்லாரும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குது. நிறைய தடைகள் நிவர்த்தியாகும். பங்குனி உத்திரம் வழிபாடு பண்ணால் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். மன மகிழ்ச்சி கொடுக்கும். 12/4/2025 சனிக்கிழமை பௌர்ணமி. வாய்ப்புள்ளவங்க இரவு ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயில் நடக்கும் சிறப்பு பூஜையில் கலந்துக்கோங்க. அதே போல் மலேசியாவில் உள்ள பக்தர்கள் சனிக்கிழமை சனிப்பெயர்ச்சி மகாயாக விழா சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கலந்துக்கோங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு பதிவு பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். சனிப்பெயர்ச்சி மகாயாக விழா ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயிலில் எப்படி நடந்ததுன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிறப்பான முறையில் விழா நடந்தது. நிறைய பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். முறையான யாக வேலைகள் செய்து ஆஞ்சநேயரை பாதத்தில் வைத்த மூலிகை தயாரித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல் மலேசியாவில் மகாலட்சுமியோட பாதத்தில் வைத்து பக்தர்களுக்கு வழங்கப்படுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் மலேசியாவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்படிங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆன்லைனில் பார்க்குறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் புக் பண்ணி பார்த்துறீங்க. இப்போ நீங்கள் நேரில் வரீங்க இல்லைங்களா, உங்களை சந்தித்து பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக ஜாதகம் கன்சல்ட்டிங் உண்டு. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. மலேசியாவில் ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அங்கே நீங்கள் வந்தீங்களா பார்த்துடலாம். ஒரு 2 நாள் அதுக்கான ஒதுக்கியிருக்கோம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு ஆகிய விஸ்வவாசு ஆண்டு பிறக்குது. இந்த ஆண்டு நமக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுக்கான ஃபுல் டேட்டா பேஸோடு கொடுத்துருவேன். நீங்கள் வரும்போது ஒரே ஒரு விஷயம் எடுத்தாங்க, ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு வாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஃபோன் ரெக்கார்டு கூட நீங்கள் அங்கேயே உட்காந்து பண்ணிக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டேட் வைஸ் போட்டு நான் கொடுத்துருவேன். ஒரு ஆண்டுக்கு இந்த ஆண்டில் இந்த பலன்கள் இருக்குது, நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் இந்த டைம் அப்படிங்கிறது சொல்லிடலாம். சரிங்களா? உங்கள் பிஸ்னஸில் என்ன விஷயம் நடக்கும், என்ன மாதிரி லக்கி நம்பர் என்ன, உங்களுக்கு எந்த நம்பரில் எடுத்தால் லக்கு கிடைக்கும், எந்த நாளில் செலக்ட் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான நட்சத்திரங்கள் நான் உங்களுக்கு குறித்து கொடுத்துருவோம். இந்த நட்சத்திர நாள் வரணிக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அதே போல் நட்சத்திர கிழமை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நட்சத்திர நாள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் பிறந்த திதியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை எல்லாமே நான் உங்களுக்கு அந்த சூட்சமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுலங்க. அதே போல்
ஒரு வாரத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, வாரத்தில் இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த பூஜைகளை மட்டும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கான மாற்றங்கள் தானாக நடக்குங்கிற வழிகாட்டல் தெளிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கான டேட்டாபேஸ், ஃபுல் டேட்டாபேஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதற்கு உரிய நீங்கள் வழிபாடு முறைகள், பூஜைகள் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். பெரிய செலவெல்லாம் இது இல்லை. உங்களால் என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ அந்த பூஜை வீட்டில், ஓகேவா? யாகம் பண்ண வாய்ப்பு இருந்தால் யாகம், இல்லை ஒரு தீபம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தீபம், ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. உங்களோட பெஸ்ட்டான நாளில் உங்களோட பெஸ்ட்டு கடவுளை சந்திக்கிறதுக்கான வழியை தேடிக்கோங்க. அதே போல் ஒரு சிலருக்கு மகான்கள் ஜீவசமாதி போனால் நல்லது. அந்த நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த திசையில் போய் செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். அதே போல் எந்த நட்சத்திரக்காரரை நீங்கள் அழைச்சிட்டு போகணுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு காரியம் வெற்றி ஆனீங்கன்னா கூட ஒரு நட்சத்திரம் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஆகும். அது உங்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர் சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கும். அந்த நட்சத்திரக்காரங்க உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸில் யாராக இருக்காங்களான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அந்த காரியம் செயல்படுங்க. அவர் கூட வந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனா ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுங்க. நான் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கிறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு தகவலை அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க. எதுக்காக இன்ஃபார்ம் பண்ணணும்னா, நீங்கள் அந்த தகவல் சொல்லிட்டீங்கன்னா அவர் மைண்டில் ஃபுல்லாக நீங்கள் ரீகால் ஆகிடுவீங்க. அந்த டைம் போகிற நான் ஒரு போயிருப்பானா போகலையா அப்படின்னு உங்களோட சிந்தனைகள் அவருக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். அந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். புரியுங்களா? இதெல்லாம் சூட்சம வழிகள். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம், ஓகேவா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோ நேரம் பார்க்குறீங்களே, அதெல்லாம் நம்ம கோவிலோட பூஜைகள் தான். சனி பயிற்சி மகாயாக விழாவில் நடந்த தொகுப்பு தான் இதெல்லாம். நிறையா பக்தர்கள் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் நம்ம மலேசியாவிலையும் சனி பயிற்சி மகாயாக விழா நடக்குங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு புக் பண்ணியிருக்கவங்க எங்கே இடங்கிறது நான் சொல்லிட்டேன். அதுக்காக ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். அங்கே வரதுக்கு முன்னாடி அந்த விஷயம் மட்டும் பண்ணிவிடுங்க. அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா இல்லையான்னு நீங்கள் அதை பார்த்துருங்க. நான் இன்னும் சொல்லலை அப்படின்னா மறக்காமல் என்னை கேட்டுருங்க. பணம் கட்டினவங்க அத்தனை பேரும் என்கிட்ட கேட்டுருங்க. சுவாமி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க வீட்டிலேருந்து வரும்போது, அது என்னன்னு எனக்கு கேட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். குடும்பத்தோடு வாங்க தயவு செஞ்சு, ஓகேவா? உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் வாங்க. அந்த இடத்துல சங்கல்பம் உட்காந்து அந்த யாகத்தில் நீங்கள் தான் போட போகிறீங்க பொருளெல்லாம், ஓகேவா? அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த யாகம். சனிப்பயிற்சி மகா யாக விழா, ஓகேவா? மறக்காமல் வந்து கலந்து பாருங்கள். மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருப்பாங்க. சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான். இந்த வாரம் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகிறாருனா புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார். என்றைக்குன்னா 7ஆம் தேதியே வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 7/4/2025 புதன்கிழமை மாலை 4:35 மணிக்கு புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு சுபபலன் தான் கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. உறவுகள் எல்லாம் வந்து பேசுவாங்க. பிரிந்த உறவுகளுக்குள்ள சந்தோஷம் பிறக்கும், நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கும். சந்திர பகவானோட ஆதிக்கம் வந்து 4ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லதே நடக்கும். 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அம்மா வகை சொந்த வகையில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். சகோதரால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளுக்கு தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் குழந்தைங்களால் நல்லதுகள் நடக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும், மன நிம்மதிகள் கொடுக்கும். பிஸ்னஸில் வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கான வழி பிறக்கக்கூடிய நாளாக அந்த நாட்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 10ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்து 12ஆம் தேதி காலையில் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சீனியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும், சந்தோஷ செய்திகள் வரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், மன நிம்மதிகள் கொடுக்கும். ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவீங்க. இந்த வாரம் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுக்கான ஒரு அச்சாரம் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். வைத்திய செலவுகள் குறையும், மனமகிழ்ச்சி உண்டாகும். மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல்.
மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன். உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா, இந்த விஸ்வ வசு வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாளெலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா, ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா, ஆனால் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நடக்கும். ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்குது. அது சம்மந்தமாக முயற்சி எடுங்க, வெற்றிகள் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருமண யோகமையும் சந்தோஷ செய்திகள் வீடு தேடி வரும். மாணவ மாணவருக்கு படிப்பில் நல்லது நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீங்க, கவலைப்படாதீங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், மன நிம்மதிகள் கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். இந்த வாரம் உறவுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்புகள் தீர்வு கிடைக்கும். குறிப்பாக உங்களோட சகோதர சகோதரருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வு இருக்கும். குடும்பத்தில் நடக்கிற வைத்திய செலவுகள் குறையும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவலைகள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். உறவுகள் ஒற்றுமை அடைகிறதுக்கான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். அதிக உழைக்கும் இன்னும் கூட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் குரு இருப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கணும், 5ஆம் இடத்துல கேது பார்க்கணும், 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சனி இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3ஆம் இடத்துலேருந்து சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. ராசிக்கு 2, 5 கூடியவன் வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதன் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் நடக்க ஆரம்பிக்கிறத உணர்வீங்க. நீண்ட நாள் கோரிக்கைகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குற நாட்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அவசரமான காரியங்கள் தள்ளி போடுங்க. அந்த நாளில் நீங்கள் காரியம் நடக்கணும்னா கொஞ்சம் லேட்டாக நடக்கும், திரும்ப செய்யணும். இன்னொரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே போல் ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் வாகனம் சம்மந்தமான பிரச்சனைக்கும் 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே முயற்சி எடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காணலாம். கோபத்தை குறைங்க, பிடிவாதத்தையும் குறைங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் புதிதாக தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்ல நாள் இந்த வாரத்தில் இருக்குது, முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். அதே போல் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வீட்டுக்கு வரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான சந்தோஷ செய்திகள் வரும். தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். தொழிலில் ஒரு புதிய யுக்தியை கையாளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதன் மூலிமா மகிழ்ச்சிகள் கொடுக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன். உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா, இந்த விஸ்வ வசு வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாளெலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணும், வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு, இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். கவலைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். கன்னிப்பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வரன் தேடி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல தகவல்கள் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் இருக்குது, நல்ல மார்க் எடுப்பீங்க, கவலைப்பட தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாகணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு உங்களோட இளைய சகோதரன் சகோதரிக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும், பிரச்சனைகள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும், தங்க நகை வீட்டுக்கு வந்து சேரும், கடன் பிரச்சனை தீரும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்கரம் பெற்றிருக்காரு, ஆனால் இருந்தாலும் உச்சமாக்காரு. மிக விரைவில் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அடுத்த வாரம் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதுக்கு முன்கூட்டியே இந்த வாரத்தில் ஒரு சில நல்ல தகவல்கள் தெரியும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும், நல்லதை எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், காரியம் வெற்றி கிடைக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 4ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சனி இருப்பாங்க. 12ஆம் இடத்துல குரு இருப்பார். ராசிநாதன புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் 7ஆம் தேதியிலேருந்து. அது உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் கொடுக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வராத பணம் கைக்கு வரும், மகிழ்ச்சிகள் கொடுக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பேச்சில் ஒரு தெளிவு பிறக்கும், மனமகிழ்ச்சி கொடுக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், அம்மாவோட உடல்நலம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உங்களோட ஹெல்த் விஷயமும் நல்லாயிருக்கும், வாகனத்தில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இந்த வாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 8ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் சகோதர சகோதரிகளை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனித்து நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். காரியம் யோசித்து செய்யுங்க, இல்லைனா கொஞ்சம் தடை சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாட்களில் குலதெய்வ கோயில், இஷ்டதெய்வ கோயில் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிடும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும், தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும், ஒரு பெரிய சந்தோஷ செய்திகள் உங்களை தேடி வருகிறது, லாபகரமான விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி வெற்றிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். இந்த வாரம் ஒரு முக்கியமான நபர் சந்திப்பீங்க, அவங்க மூலிய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு புதன் வக்கர நிவர்த்தியானது ரொம்ப நல்லது. வராத பணம் கைக்கு வந்து சேரும், மகிழ்ச்சிகள் கொடுக்கும், ஏமாந்துட்டுமோ நினச்சதுக்கு இல்லை நல்லது தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பக்குவம் புரியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும், உறவுகளால் நல்ல தகவல்கள் வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாக்கி கொடுக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த வாரம் வண்டி வாகனம் சம்மந்தமான ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க, அது மூலிமா நல்லதுகள் நடக்கும். புதிய வாகன யோகம் உண்டு, அதுக்கான முயற்சி எடுங்க. கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல், மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன், உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா, இந்த விஸ்வ வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை,
அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாளெலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடந்தாலும் ஒரு தடைகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்தே வர்ணமையும், இல்லைனா அவங்களோட ரெஃபரில் உங்களுக்கு ஒரு நல்ல வர்ணமையும், மேட்ரிமோனி மூலியமாக வர்ணமையும் வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் 2ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறதுனால படிப்பில் எந்த ஒரு தடையும் இருக்காது. ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களோட சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இல்லத்தரசிகளுக்கு உறவுக்குள்ளே ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கு தீர்வு கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிரிந்த உறவுகளை இணைவீர்கள். நன்மையான தகவல்கள் நிச்சயம் கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் பிறக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். உங்கள் பாஸ் மூலியமாக பாராட்டுகள் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் ஒவ்வொருத்தரத்தில் மாட்டிக்காமல் இருந்துட்டீங்கன்னா நல்லது. ஒரு பெரிய வேலைக்காக காத்திருக்கீங்க, அது நிச்சயம் நடக்கும். அதாவது வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீராமர். ஸ்ரீராமநவமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அவரோட படத்துக்கு பூஜை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயம், ஸ்ரீராமர் கோயில் போயிட்டு வாங்க, நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் இடத்துல கேது பகவான். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி எல்லாமே இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பயணமாகவே இருக்கும். எல்லா நன்மைகளும் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் அத்தனைக்கும் துணை இருப்பாங்க கடவுள். 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். அதன் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆசைப்பட்டதை வாங்கி மகிழ்வீர்கள். சகோதரன் சகோதரி ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த சகோதரன் சகோதரிகள் சேர்ந்து விடுவீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். சந்தோஷம் நிலைத்திருக்கும். இந்த வாரம் புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12/3 அதிபதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. திடீர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்திகள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான தடையை நிவர்த்தியாகும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். ஒரு புதிய வேலைக்காக நம்ம முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு விசா சம்பந்தமான இருக்கிற சிக்கல்கள் நீங்கள் நல்லது நடக்கும். கிரீன் கார்டு அப்ளை பண்ணிங்களா ஓகே ஆகும். இந்த வாரம் ஒரு சில பயத்தோடு இருந்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த பயம் நிவர்த்தியாகும். பங்குச்சந்தையில் போட்ட பணம் வராதான்னு பயந்துட்டு இருப்பீங்க, கைக்கு வரும். ஒரு பெரிய லாபத்தோடு கிடைக்கிறது சந்தோஷம் கொடுக்கும். உங்களோட சகோதரன் சகோதரி கிட்ட ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஒரு பெரிய நம்பிக்கையான விஷயம் நடக்கும். ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க, அவங்க மூலிமா காரியம் வெற்றியாகும். இந்த வாரம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். ஹெல்த்தில் என்ன கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ள மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கி போயிட்டு வந்துட்டீங்களா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன். உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா, இந்த விஸ்வ வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு
இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாள்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வருமான தடை நிவர்த்தியாகி புதிய வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. கன்னி கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலிமா வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவருக்கு பெற்றோர்களோட பாராட்டு தகுந்த வகையில் நடந்துக்குவீங்க, வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு தந்தை மூலியமாக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும், ஒரு சில தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும், பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து தடைகள் நிவர்த்தியாகும், கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும், எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் புனர்பூச நட்சத்திரக்காரர் மட்டும் ராமநவமி கொண்டாடுங்க. பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரதோஷ விழாவில் கலந்துக்கோங்க, நிச்சயமாக நல்ல இது நடக்கும். அதே போல் நீங்களும் ராமர் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது தான். ஏன்னா கடகராசியில் தான் ஸ்ரீ ராமரே பிறந்தார். அதனால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது கூட. அதனால் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி எல்லாமே இருப்பாங்க. 10ஆம் இடத்துல குரு பகவானும் 12ல் செவ்வாயும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம், 8ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கை இருக்குது. நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு தடை, அவமானம், கஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்து வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே தான் நல்ல செய்திகள் வரும். அது வரைக்கும் பொறுமை காத்திருக்கும். வராத பணம் எல்லாம் அப்போ தான் கைக்கு வரும். இந்த வாரம் வழக்கு விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதை இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் போட்டி பொறாமை அதிகரிக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு போகிற நண்பர்களுக்கு தடைகள், பிரச்சனைகள் வரலாம், வண்டி வாகனத்தை சரி பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் முன்னெச்சரிக்கையாக நடந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனா கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு எதிராக மாறுதுனால ஆச்சரியப்படுத்துக்கல. செய்யாத தப்புக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். ஏன்னா சூரிய பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிற எடுத்து வரோம். அதுக்குள்ளே உங்களை ஏதாவது வகையில் சிக்கலில் மாட்ட விடணும், ஏதாவது ஒரு வழக்கு போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அதில் சிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கிறது நல்லது. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை கேட்காமல் எந்த விஷயம் செஞ்சிடாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் குடும்ப விஷயத்தை ஆலோசனை கேளுங்க. ஏன்னா நீங்கள் குழந்தைங்க மேலே அவ்வளோ அக்கறை, அன்பு வச்சுருக்கீங்க. ஆனால் அவங்க நலனுக்காக நீங்கள் ஒரு சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆலோசனை கேட்டுருங்க, அதுதான் நல்லது. குரு ஆலோசனைப்படி செஞ்சீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி அடையும். அப்போ தான் தொழிலில் ஜெயிக்க முடியும். தொழிலில் நீங்கள் தேடிட்டு இருக்கிற நன்மைகள் கிடைக்கும். இல்லை இதை நீங்கள் கண்டுக்காம விட்டீங்களா ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் உங்களை லாக் பண்ணி வச்சிடும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன். உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா, இந்த விஸ்வ வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள் இந்த வருஷத்தில் எந்தெந்த நாள்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணும், வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு, இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் திடீர் நன்மைகள் நடக்கும், சினிமா வாய்ப்புகள் கைகூடி வரும், அதுக்கான முயற்சிகள் எடுங்க, வெற்றி கிடைக்கும். ஏன்னா இது அதிர்ஷ்டமாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. கன்னி பசங்களுக்கு உங்களோட சித்தப்பா பெரியப்பா உறவினர்கள் வகையில் சொல்லி வரன் தேடி பாருங்கள். அவங்க திருமணம் பண்ண சொந்தத்தில் சொல்லி வரன் தேடி பாருங்கள், உங்களுக்கான வரங்கள் நிச்சயம் கிடைக்கும். மாணவ மாணவிற்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் தேவை, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வந்துருச்சு, அதை மாற்றிக்கிட்டு சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்போகுது, மற்றவர்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு போய் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. உங்கள் வேலை உண்டு, ஒர்க் உண்டு, இதுன்னு இருந்தீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உணவை நேரத்துக்கு சாப்பிடுங்க, இல்லைனா ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பொறுமை ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. கோபத்தை குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, இல்லைனா சகோதர சகோதரிக்குள்ள பகை விரோதம் வரப்போகுது. எதிரிகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. கூட இருக்கிற நண்பர்களே உங்களை எதிராக பயன்படுத்திக்க பார்க்குறாங்க, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவர்கள் செய்கிற தவறுகளை உங்கள் மேலே போட்டு அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிறதுல தடையாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பாக 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் செலவை குறைச்சிக்கோங்க, அலைச்சல் அதிகம் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் ரொம்ப சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு காலம்னா 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆடம்பர செலவு பண்ணாமல் சிக்கனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார். பொதுவாக புதன் வக்கர நிவர்த்தி ஆனால் நல்லது நடக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் 10 கூடியவனாகவும் இருக்கார், ஆனால் 7ஆம் இடத்துல நீச்சமாகி வக்கரமாக இருக்கார். அதனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப தடை, ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்க போகுது. இந்த வாரம் குடும்பத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வுகள் கிடைக்கும், வராத பணம் கைக்கு வந்து சேரும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும், தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி வெற்றியாக நடக்கும். நீண்ட காலமாக யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும், வருமான உயர்வுகள் அதிகம் கிடைக்கும், கோர்ட்டு வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும், பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க, பெரிய மனிதனோட நட்பு ஏற்படும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு வருமான உயர்வுகள் கிடைக்கும், போட்டி விஷயங்களை வெற்றி காண்பீர்கள், கடன் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்ல தகவல்கள் கிடைக்கும், சந்தோஷ செய்தி வரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தடைகள் நிவர்த்தியாகும், சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும், பட்ட கஷ்டத்துக்கு தீர்வுகள் கிடைக்கும், நஷ்டத்துக்கு தீர்வுகள் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும், அம்மாவோட உடல்நலம் ஆரோக்கியம் அதிகரிக்கும், கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷம் அடையக்கூடிய மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும், ஒரு பெரிய சந்தோஷ நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடக்கும். வாழ்த்துக்கள். ஒரு சில காரியத்துக்காக ஆசைப்பட்டுருக்கீங்க, அந்த விஷயத்துக்கான நல்ல தகவல் இந்த வாரம் கிடைக்கும், அதை பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கும். இந்த வாரம் இறைவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறத உணர்வீங்க. ஸ்ரீ ராமநவமி வருது, உத்திர நட்சத்திரக்காரங்க வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் பங்குனி உத்திரமும் வருகிறது. இந்த 2 வழிபாடு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா நல்லது நிச்சயம் நடக்கும். மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல், மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன், உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா, இந்த விஸ்வ வருஷத்தில்
உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாள்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு வாரம், நல்ல தகவல் நிச்சயம் கிடைக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவின் மூலமாக நல்ல வர்ணமையும், சொந்தத்திலே வர்ணமையும் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு ஒரு சில தடைகள் இருந்தது, அது இந்த வாரம் நிவர்த்தியாக போகுது. படிப்பில் ஆர்வதற்கும் படிக்கிறது மனசில் நிற்கும். இல்லத்தரசிகளுக்கு சொத்து சம்பந்தமாகிற சிக்கல்கள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயம் உண்டு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி சண்டை பண்ணி பிரிஞ்ச சொந்தங்கள் இணைவீங்க. அதுக்கான நல்ல தகவல்கள், நல்ல முயற்சிகள் வரும். இழந்த சொத்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டு போகிறதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு அமையும். அதுக்கான முயற்சி எடுப்பீங்க. வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை சம்பந்தமாக முயற்சி எடுத்தாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். பங்குனி உத்திரத்தன்று முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதே போல் ஸ்ரீ ராமநவமி கொண்டாடுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் எல்லாம் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. கிரகங்கள் மாறிச்சுன்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதில் 2 பேரும் அவ்வளோ சீக்கிரம் மாற மாட்டாங்க. மிச்சம் 3 பேர் அடுத்த வாரத்தில் மாற போகிறாங்க. எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு 9 கூடிய வக்கர நிவர்த்தியான கௌரவமான விஷயங்கள் நடக்கும். மதிப்பு மரியாதை உயரும். பாராட்டுத்தக்கன விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். 6ஆம் தேதியிலேருந்து தான் சந்திர பகவான் 10ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நினைத்தபடி நினைச்ச காரியங்கள் நடக்கும். வருமான உயர்வுக்கான வழி பிறக்கும். சந்தோஷம் நிலைக்கும். 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கும் ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாள்னே அதை சொல்லலாம். 10லேருந்து 12ஆம் தேதி சுப செலவுகள் வரும். பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் அதிகரிக்கும். வருமான உயர்வுகள் கிடைக்கும். போட்டியாளர்கள் விலகுவார்கள். தனித்திறன்கள் வெளிப்படும். உங்களோட திறமையால் வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிறதுலேருந்து நன்மைகள் நடக்கும். ப்ரமோஷன் உண்டு. பண தடைகள் நிவர்த்தியாகும். கடன் நிவர்த்தியாகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம்னு சொல்லலாம். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். தொழில் ரீதியான ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதன் மூலிமா நன்மையை அதிகரிக்க செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடக்கும். அதை தக்க வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால் நல்லதுகள் நடக்கும். நீண்ட கால எண்ணம் சொத்து வாங்கலாம், சொத்து மாற்றலாங்கிறதுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தார் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறத புரிஞ்சு நடந்துக்குவீங்க. குழந்தைங்க இடத்துலேருந்து அன்பான தகவல்கள் வரும். பயன்படுத்திக்கோங்க. மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன். உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா? விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா? இந்த விஸ்வ வருஷத்தில்
உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாள்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தடைகள் வந்தாலும் வெற்றி காண்பீர்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவியர்களுக்கு குரு மறந்துட்டாவே ஒரு தயக்கம் இருக்கும். தயங்காமல் நீங்கள் பண்ணீங்களாவே, துணிஞ்சு செஞ்சீங்களாவே வெற்றி உண்டு. இல்லத்து அரசுகளுக்கு தந்தையால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். அப்பாவுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பேசாமல் இருந்தீங்களா பேசி பழகுவீர்கள். மன்னிப்புகள் கிடைக்கும். 2 சைட்லையுமே சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடக்கும், எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய விஷயத்துக்காக போட்ட சண்டைக்கு தீர்வுகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தில்லை. இந்த வாரம் உறவினர்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய வாரம். ஒரு சில தியாகங்கள் செய்ததுக்கு நல்லது நடக்குங்கிறத உணர்ந்துக்குவீங்க. சொத்து பிரச்சனை தீர்வு வரும். எல்லாரும் உங்களை பாராட்டுவார்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் நல்லது நடக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு அவல் பாயசம் செய்யுங்க, நல்லது நடக்கும். ஸ்ரீ ராம நவமி அன்னைக்கு ஸ்ரீ ராமரை வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் இருப்பார். புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 9லேருந்து சந்திர பகவான் பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி வெற்றிகள் கிடைக்கும். ஒரு பெரிய சந்தோஷ நிகழ்வுகள் வரும். தடைகள் நிவர்த்தியாகும், மகிழ்ச்சிகள் கொடுக்கும். தடைப்பட்ட காரியம் தடை நீங்கி வெற்றி நடைபெறதை உணர்வீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு வருமான உயர்வுகள் வரும். ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். லாபகரமான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். அதன் மூலிமா சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரம் ஒரு சில தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். லாபகரமான விஷயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க தப்பு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குருவோட அருள் பார்வையால் நன்மைகள் அதிகம் நடக்கும். தங்க நகை வாங்கி மகிழ்வீர்கள். இழந்த மதிப்பை மீண்டும் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். சந்தோஷமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். லாபகரமான விஷயங்கள் கிடைக்கும். குறிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியில் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம்னே சொல்லலாம். இந்த காலத்தில் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்ப ஒற்றுமைகள் அதிகம் இருக்கும். சொந்தக்காரங்கள் அனைவரும் வீட்டுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. குழந்தை பிறக்க சம்பந்தமான சந்தோஷ செய்திகள் வரும். வாரிசுகள் கிடைக்கும். மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன். உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா? இந்த விஸ்வ வருஷ வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம்.
கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாள்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும், வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு, இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நடக்கும், வாழ்த்துக்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வர்ணமையும், வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், தடைகள் நிவர்த்தியாகும். இல்லத்தரசிகளுக்கு பூர்வீக இட சம்பந்தமாக இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொத்து பிரச்சனைக்கு சந்தோஷ செய்திகள் வரும், கோர்ட்டு உங்களுக்கு சாதகமாக மாறும். சொத்து சம்பந்தமாக எடுக்கும் முடிவுகளுக்கு நல்ல தகவல்கள் வரும். இடமாற்றம் தொழில் மாற்றமாக இருக்கிறவங்களுக்கு குழப்ப நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் இருக்கும் இடத்துலையே அவங்களை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இறையர்களால் கிடைக்குது, பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில சகோதரிகளுக்கு வேலை மாற்றம் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை, இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் நாள் இருக்கலாம், அவசரப்பட வேண்டாம். இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்களா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்து நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பங்குனி உத்திரம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். தைரியமான என கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன், ராகு, சனி பகவான் இருப்பார். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்துல கேது இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும். 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி காலை 7:55 வரைக்கும் சந்திராஷ்டமும். அந்த காலங்களில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனிச்சு எடுத்தீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. 10லேருந்து 12 வரைக்கும் தொழில் சம்மந்தமான முடிவுகள் எடுப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமாக அமையும். 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எந்த செயல் செய்யறதுனால வார ஆரம்பத்தில் ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறனால அவ்வளோ சிறப்பு இல்லை. உங்களுக்கு 7-10 கூட வக்கர நிவர்த்தி ஆகிறார் புதன், அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் கிடைக்கும். பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்றிணைங்க, அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படும், அது மூலிமா லாபகரமான விஷயம் நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷ செய்தி வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. வருமான தடை நிவர்த்தி அடையும், கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னா புதன் வக்கர நிவர்த்தி ஆட்டால் அது மூலிமா நன்மைகள் அதிகம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை தேவை, பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் காலத்துக்கு உங்களுக்கு இருக்குது, அம்மாவோட மருத்துவ செலவுகளும் இருக்குது, பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை வருது, இடமாற்றம் வருது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அந்த வாரத்திலேருந்து அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனத்தோட விழிப்புணர்வோடு இருக்கணும், இல்லைனா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கூட சந்திப்பீங்க, பார்த்து நடந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போக்குவரத்தில் வெளி வட்டாரங்களில் ரொம்ப கவனம் தேவை. ஆனால் இந்த வாரம் வெளியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. உங்களோட லைசன்ஸ் எல்லா விஷயத்தையும் கவனமாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் இருக்காது. இந்த வாரம் நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாள் கோரிக்கைக்கான திட்டமிடுதல் கரெக்டான ஒரு வாரம், அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் முக்கியமான நபரை சந்திப்பீங்க, அது மூலமாக வாழ்க்கை மாற்றம் நிச்சயம் நடக்கும். மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல், மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன், உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம், ஓகேங்களா? இந்த விஸ்வ வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம், கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாள்லாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு, இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கனவுகள் நிஜமாகும், வாய்ப்புகள் பெருகும், அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவு மூலமாக நிச்சயம் நல்ல வாரம் அமைகிறது. வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு பாராட்டு முறையில் நடந்துக்கோங்க. குறிப்பாக உங்கள் சகோதர சகோதரி உங்களுக்கு உதவுறாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் தாய்வழி உறவினர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரப்போது, கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் வீண் பழி வீண் சிக்கல் வரும். குறிப்பாக 6ஆம் தேதி கவனமாக இல்லைங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்குவீங்க. மருத்துவ செலவுகள் வருது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த வாரம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் தப்பிச்சுக்கலாம், இல்லைனா ஏதாவது விஷயத்தில் லாக் ஆகிடுவீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வண்டி வாகனத்தில் கவனம் தேவை, போக்குவரத்தில் நிதானம் தேவை. மற்றவர்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாவே இந்த வாரம் பாராட்டு தகுந்த விஷயம். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். பங்குனி உத்திரனைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் இருப்பார். அதில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, சுக்கிரன் இன்னும் வக்கரத்தோடு தாங்கிறாரு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 9ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். 8ஆம் தேதி காலையில் 7:55 10ஆம் தேதி இரவு 7:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலங்களில் எடுக்கும் முடிவுகள் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த 5 கிரகமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கலாம், பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்களா உங்கள் காரியம் வெற்றியாகும். அவசரப்படாமல் இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே அந்த காரியம் நடக்கணுன்னீங்களா ஏதாவது சிக்கல் வந்துடும். பொறுத்துனா கண்டிப்பாக பூமி ஆளலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்காரகனான சுக்கிர பகவான் வக்கரமாக இருக்காரு, ஆனால் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். வக்கர நிவர்த்தி அடுத்து வாரம் கூட, அதுக்கு முன்னாடி ஒரு நல்லது நடக்க போகுது, அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தி வருது. இந்த வாரம் அதுக்கான ஒரு தகவல்கள் உங்களுக்கு கசியும், அதை பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் ஆதாயம் உண்டு, எதிர்பாருங்க. கண் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் போக்குவரத்தில் பொறுமை தேவை, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. புதிய நண்பர்கிட்ட அறிமுகம் ஆகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருந்தீங்களாவே நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் ஆரோக்கிய சம்பந்தமாக ஒரு சின்ன மாற்றங்கள் செய்வீங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரன் சகோதரி வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அமையும். நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகுனா அதுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன், உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா? இந்த விஸ்வ வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாளெலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு,
ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தூரத்துலேருந்து ஒரு தகவல் வருது, அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக நடக்கும். பட்ட கஷ்டத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி உறவினர்கள் மூலிமா வரன் அமையும். அவங்க மூலிமா வரன் தேடுங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவிக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் சின்சியராக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இப்போ உங்களை அறியாமல் ஒரு சோம்பேறித்தனம் வருது, அதை மாற்றிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ளே சண்டை பகை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விட்டு கொடுத்து போங்க, நல்லது. சொத்து பிரச்சனை வரப்போகிறது. வாடகை வீட்டில் இருந்தீங்களா வேறு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. இந்த வாரம் இடமாற்றம் வருகிறது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டில் விலையுறந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அக்கம் பக்கத்தாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் ஒவ்வொருத்தரத்தில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு எது நன்மைன்னு பார்த்தோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல அவசரம் காட்டாதீங்க. உங்கள் ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் சிக்கல் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதையும் பொறுமையாக யோசிச்சிங்கன்னா நல்லது நடக்கும். குடும்ப நபர் ஆலோசிக்காமல் எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாங்கிறது மனசில் வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். குறிப்பாக திருமணம் வச்சுருக்காங்க, ஸ்ரீராமரை வழிபாடு பண்ணிங்கன்னா தடைகள் நிவர்த்தி ஆகும். குபேர யோகம் உள்ள கும்பராசினியர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சனி இருப்பாங்க. இந்த வாரம் புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு 7ஆம் தேதி. அதன் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக திட்டினா நல்லது. 10ஆம் தேதி இரவு 7:05 ஸ்டார்ட் பண்ணி 12ஆம் தேதி காலையில் 7:31 சந்திராஷ்டமம் முடிக்கிறது. அது வரைக்கும் பொறுமையாக இல்லைங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நல்லது நடக்கும். அவசரப்பட்டீங்கன்னா காரிய சிதறல்கள் ஏற்படும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 5, 8 கூடிய புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதுவே ஒரு ஆறுதலான விஷயம். குழந்தைங்க பாராட்டத்தக்கன விஷயம்னா சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மன அமைதியும் மன சந்தோஷம் கொடுக்கும். நீண்ட நாள் கோரிக்கை ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சில தடைகள் வரும். முருக வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை காட்டாதீங்க. பிடிவாதம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை இழந்துடுவீங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் விசா சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அதாவது க்ரீன் கார்டு எதாவது அப்ளை பண்ணிங்களா அதில் தடைகள் சிக்கல்கள் வருது. அதனால் கொஞ்சம் பொறுத்து ஆரம்பிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் எதுவும் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதே போல் சகோதர சகோதரிக்குள்ளே பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் தொழில் மாற்றுறதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த வாரம் இருக்குது. அதுக்கான தகவல் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பெரிய தொகை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஒரு நீண்ட காலமாக ஆசைப்பட்டுக்கிற பணம் கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும் இந்த வாரம். அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் கனவுகள் ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். தொழிலில் ஒரு புதிய ரகசியத்தை தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணி உங்கள் தொழிலை விரிவுபடுத்த ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா அதீத லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன். உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா, இந்த விஸ்வ வசு வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாளெலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு,
ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கனவு நிஜமாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம் காதல் வெற்றிக்காகும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் தடைகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நல்லதுகள் நடக்கும். நீங்கள் என்ன தான் நன்மையை செஞ்சாலும் திட்டுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் தாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. செலவுகளை குறைச்சி சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லது. கொஞ்சம் செலவுகள் வரும், கடன் கொஞ்சம் உருவாகுது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா அதன் மூலிமா நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை, கவனிச்சு இருந்தீங்கன்னா நல்லது. உங்களோட சகோதரன் சகோதரிக்கு தேவையில்லாத பகை விரோதம் வருது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் பிரச்சனை, உங்கள் சீனியர் மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, பார்த்து கவனமாக இருங்க. யாருக்கும் ஹெல்ப் பண்ணிடாதீங்க. பண விஷயத்தில் ஜாகிரதைங்க. விலையுறந்த பொருளை அணிஞ்சிக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா அதன் மூலிமா உங்களுக்கு தடை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு அவல பாயசம் செஞ்சு பெருமாளுக்கு தானமாக கொடுங்க. பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் இருப்பாங்க. புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானும், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்துல கேது பகவானும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரனும் 5லேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. சந்திரமங்கல யோகத்திலேருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுனால மங்களகரமான காரியங்கள் எல்லாமே நடக்கும். சந்தோஷமும் நம்பிக்கையும் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் நீண்ட கால தடையாகிற விஷயத்த அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்கள் கனவுகள் நிஜமாகும். கவலைகள் தீங்கி சந்தோஷம் பிறக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டுகளுக்கு வருமான உயர்வுக்கான வழிகள் கிடைக்கும். 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்குது, அதுக்கு மட்டும் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும், அவசரப்படக்கூடாது. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரன்னு சொல்லி போய் லாக் ஆகிக்காதீங்க. அந்த நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும், ப்ரமோஷன் வரும், வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கை நடக்குது, லாபகரமான விஷயம் இருக்குது. தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணுவீங்க, வருமான உயர்வு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தடைகளான பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கும். கவலைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். ஒரு பெரிய காரியத்தை அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க, அதன் மூலிமா நன்மைகள் அதிகரிக்கும். பணத்தடைகள் நிவர்த்தியாகும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். லக்கியான விஷயங்கள் நிறையா நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நடக்கும், அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதுவும் உங்கள் ஊருக்காரரே சந்திப்பீங்க. ஓகேவா? ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்லை தொழிலதிபரையோ உங்களை சந்திக்க வைக்கும் கிரகம், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். அவங்க கூட ஒரு பழக்கம் ஏற்படும், அதை நீங்கள் தக்க வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். மலேசியா பக்தர்களுக்கு ஒரு அன்பு தகவல். மலேசியாவில் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நாங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறேன், உங்களுக்கான ஆலோசனைகள் தருகிறோம். தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா, விஸ்வ வசு வருஷம். ஓகேங்களா? இந்த விஸ்வ வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வருஷத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்ட நட்சத்திரம் எது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அதிர்ஷ்ட கிழமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட தேதி, அதே போல் அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரனால நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான வெற்றி தானாக தேடி வரும். அதே போல் கடன் நிவர்த்திக்கான வழிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்ஸே எடுத்துக்கலாம். கடன் நிவர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், இந்த வருஷத்தில் எந்தெந்த நாளெலாம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும். 1 இயர்க்கான டேட்டா பேஸ் நான் வழி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இந்தந்த மாதத்தில் இந்தந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க, இந்தந்த நட்சத்திரங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அந்த நட்சத்திரம் வர நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதாவது சுபவழிக்கு, கடன் நிவர்த்திக்கு, ரோக ஆரோக்கிய நிவர்த்திக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வழிகாட்டிடுவேன். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா
100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் பண்ணணும். வரும்போது பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க குறிப்பு எடுக்கிறதுக்கு. இல்லைனா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கனவுகள் நிஜமாகும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை காத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சொந்த ஊரோட வெளி மாநிலம் வெளி நாடுக்கான முக்கியத்துவம் கொடுங்க, நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வெளியூர் வெளி இடங்கள்லேருந்து வரணம் அமைகிறது, வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். தடைகள் நிவர்த்தியாகுது, சந்தோஷம் பிறக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் சகோதர சகோதரிகளால் நல்லதுகள் நடக்கும். சொத்து பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். வீடு வாகன யோகம் உண்டு, அதுக்கான முயற்சி எடுக்க நல்லா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ்கள். அடவுகட் நகை வீட்டுக்கு வந்து சேரும். சந்தோஷ செய்திகள் வரும். குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியில் தம்பதி குழந்தை பாக்கியத்துக்கான சந்தோஷ செய்திகள் வரும். நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் அக்கம் பக்கத்தார் பாராட்டுவாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதிகளுக்குள்ள இணையறதுக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விட்டு கொடுத்து போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகும். ஒரு பெரிய பதவி உங்களுக்கு காத்திருக்குது, வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பங்குனி உத்தரத்துக்கு அன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ண நிச்சயமாக நல்லது நடக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.